வெயில் சுட்டரித்த நிலையில் திருச்சி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. மதுரையில் 1 மணி நேரம் கொட்டிக்கியது கனமழையில் பல இடங்கள் வெள்ளக்காடானது. தேனி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திகார் சிறையில் தனக்கு 15 நாட்கள் இன்சுலின் மருந்து கொடுக்காமல் நிறுத்திவிட்டனர். டெல்லி பேரணியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாக நிற்கிறது. தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக உள்ளது? வாக்குப்பதிவு சதவிகிதம் தொடர்பான தனது கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளதால் மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் கடிதம். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் ஆலோசனை. உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ஜூன் 5ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியாகிறது. மாணவர் சேர்க்கை நடத்தும் சென்டாக் அறிவிப்பு. அரியலூர் அருகே டேங்கர் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 12,000 லிட்டர் பெட்ரோல் சாலையில் கொட்டி வீணானது. மக்களவை 4வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. ஆந்திரா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் தேர்தல். மக்களவைக்கான 3ஆம் கட்ட தேர்தலில் 65.68% வாக்குகள் பதிவானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். அதிகபட்சமாக சாமில் 85.44% வாக்குகள் பதிவு என தகவல். இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 சவரன் தங்கத்தின் விலை 60,000 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு. தங்கம் வைரம் வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தகவல். விஜயகாந்த் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருதை வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் பிரேமலதா. விமான நிலையத்தில் இருந்து நினைவிடம் வரை தொண்டர்களுடன் பேரணி. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை புறநகர் மின்சார சேவையில் மாற்றம். செங்கல்பட்டுக்கு பதிலாக சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து ரயில்கள் புறப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். அரூர் அருகே கீரைப்பட்டியில் பட்டியலின இளைஞருக்கு முடித்திருத்துவதற்கு மறுப்பு தெரிவித்ததால் சர்ச்சை. கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை விசாரணை. திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகள் பேரில் போலி ஆவணங்கள் கொடுத்து மோசடி. 1.5 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த கூட்டுறவு சங்க மேலாளர் தலைமறைவு. மாதவரம் முதல் எண்ணூர் வரை 16 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க முடிவு. ஆய்வறிக்கை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிறுவனம். உதகையில் நடைபெற்ற 135வது நாய் கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 56 இடங்களைச் சேர்ந்த நாய்கள் வலம் வந்தன. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியிலும் வெல்லும் நாய்களுக்கு விருதுகள் கிடைக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஜோசப், பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் அறிவிப்பு. பாலியல் சர்ச்சையில் சிக்கிய மேற்கு வங்க ஆளுநர் பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தல். டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் ஒரு போட்டியில் விளையாட தடை விதித்தது IPL. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக புகார். சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்தார் இங்கிலாந்து வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். சிறந்த பந்து வீச்சாளர் பட்டியலில் முக்கிய இடம் பெற்றவர் ஜேம்ஸ் ஆண்டர்சன்.